சஷ்வன் குட்டின்னு இல்லைங்க, இந்த சம்மருக்கு எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்ச மேங்கோ ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். மாம்பழத்தில் இருக்க ஸ்கின்னை ஃபஸ்ட்டு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். மேங்கோவோட பல்ப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேடாக ரெடி பண்ண ஃப்ரெஷ் க்ரீம். மேங்கோ ரொம்ப ஸ்வீட்னஸாக இருந்தால் கம்மியாக சுகர் அல்லது மில்க் மைட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக புளிப்பாக இருக்கங்காட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். எவ்வளோ ஃபைனாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு க்ரீமியாக கிடைக்கும். ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் மாற்றி இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டுட்டிங்க அப்படின்னா மேலே எல்லாம் ஐஸ் ஃபார்ம் ஆகாது. கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் நல்லாவே செட் ஆயிரும். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் மட்டும்தான் ஐஸ்கிரீமோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதே பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிறிஸ்டல் ஃபார்மில் தான் இருக்கும். கடையிலலாம் வாங்கினா மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும், எக்ஸாக்ட் டேஸ்ட் அப்படியே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் குட்டீஸ்க்கும்.